இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா ஒரு நல்ல வாழ்க்கையை இழக்கிறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? எனக்கு நல்லா புரியுதுமா. இந்த மாதிரி எத்தனையோ கேஸ நான் பார்த்துட்டேன். ஆனா எந்த ஹஸ்பண்டும் இந்த அளவுக்கு பொலைட்டா தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டு திருந்துறேன்னு சொன்னதில்லை. அவர் பாவம்மா. அவருக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுமா. இல்ல, முடியவே முடியாது. இவன் சொல்றதை எதுவுமே கேட்காதீங்க. நான் இருக்க மாட்டேன். அவங்க தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, விட்டுருங்க சார். சரிம்மா, ஒரு 5 நாள் 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து பாருங்கம்மா. அதுக்கப்புறம் பிரச்சனை என்ன, திரும்ப வாங்க. ரொம்ப நன்றி. அடுத்த கேஸ் யாருப்பா? சம்யுக்தா, சம்யுக்தா, சம்யுக்தா. ஏன் துளசி, நீ அவளுக்கு அக்கா தானே? அவ டைவர்ஸ் வேணும்னு சொன்னா அதை தடுத்து புத்திமதி சொல்லி அவங்க 2 பேரையும் சேர்த்து வாழ வைக்கிறத விட்டுட்டு நீ என்னடானா இப்படி பிரிச்சு வைக்கிறதுக்கு கோர்ட் வரைக்கும் வந்திருக்க. அதாவது எனக்கு என் கூட பிறந்தவங்களுக்கு நல்லது பண்ணி தான் பழக்கம். உன்ன மாதிரி கெட்டது பண்ண மாட்டேன். ஓஹோ, ராணி மாதிரி வச்சு காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ விடாம தடுக்கிறதுக்கு பேர் தான் நல்லது பண்றதா? இங்க பாரு, இவரை மாதிரி ஒருத்தரை உங்களால எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? பண வசதி, அதிகாரம்னு எல்லாமே இருக்கிற ஒரு நல்ல மனுஷன். இவரை தூக்கி போட்டுட்டு அப்படி என்ன நீ வாழ்க்கை வாழ்ந்துட போற? இந்த 5க்கும் 10க்கும் அல்லாடுற மிடில் கிளாஸ் வாழ்க்கை மேல அப்படி என்ன உனக்கு ஆசை? தலையெழுத்து. உண்மையை சொல்லணும்னா அதுதான் ஜெயில் வாழ்க்கை உனக்கு. எது சுதந்திரம் எது ஜெயில்னு நீ எனக்கு கத்துக் கொடுக்க வேண்டாம். என் மனசுக்கு தெரியும். சாப்பாடு வகை வகைய பரிமாறிட்டு கையும் வாயும் கட்டி போட்டு வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு சுதந்திரமா? என்ன பிரதர், ரொம்ப புத்திசாலித்தனமா வீடியோ ஆதாரம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க போல. அது பிளே ஆகல பாத்தீங்களா? மகேஷ் இருக்கிற இடத்துல அவனுக்கு எதிராக எதுவும் நடக்காது. எப்படி? இந்த பணம் இருக்குல்ல, அதை வச்சு எப்போதுமே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. உங்களுக்கு சேர்த்து தான் பிரதர். இப்போ நீங்கள் இதை வெற்றி நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, இது சும்மா அது டெம்பரவரி வெற்றி, இது பர்மனன்ட் வெற்றி. பார்த்துக்கலாம். பிரதர், இந்த மகேஷ் சந்திரன் வாழ்க்கையில தோல்விங்கிறதே கிடையாது. அஞ்சலி, எதை பற்றியும் நீ யோசிக்காதீங்க. பாரு, உங்கள் அண்ணன் இப்படி பேசிட்டு போயிட்டாருன்னா நீ அதை நினச்சலாம் வருத்தப்படாத. அவர் அப்படிதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு தங்கச்சியில்ன்ற குறை ரொம்ப வருஷமா இருந்தது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குறைய போயிடுச்சு. நீ நானும் ஒரே மாதிரி, சேம் பிளட். ஆமா, உனக்கும் கோவம் வரும், எனக்கும் கோவம் வரும். ஆனால் நம்ம கோவம் நியாயமானதாக இருக்கும். பாசமாக கேட்டால் என்ன வேணா செய்வோம், அதை டீ கேட்டோன்னா வச்சு செஞ்சிருவோம். நம்ம தன்மானம் தாண்டி எதுவுமே கிடையாது. தலை வணங்க மாட்டோம், அப்படித்தானே? அப்போ விடு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படியே மகேஷ் வீட்டுக்கே வந்தாலும் நீ தைரியமான ஆளு, நீ தனியாகவே சமாளிப்ப. பக்கத்தில் மேடம் இருக்காங்க, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். அம்மா, பாட்டிக்கு சரியாயிடும். அத்தை, டீ எடுத்துக்கோங்க. அதுல அது அவனுக்கு சுகர் இல்லாத டீ தான் உங்களுக்கு. குடிங்க.
சுகர் வந்தது வந்துச்சு. லோ சுகரா வந்திருக்க கூடாது, ஹை சுகரா வந்து நம்மள படுத்தி எடுக்குது. மா மா அழாதம்மா, தைரியமா இருமா, எல்லாம் சரியாயிடும். ஆனா அப்பா என்னாச்சு வெற்றி? அன்னிக்கிட்ட நான் சொல்லிட்டேன். அத்தை நீங்களும் பயப்படாதீங்க, அப்பா கிட்ட சொல்லிட்டேன். எல்லாம் 5 நிமிஷத்துல எல்லாம் வந்துடும், பாத்துக்கலாம், ஒண்ணும் இல்லை. அப்படியா? சரி. மச்சான் ம் 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 ஒரு நிமிஷம் டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம் டாக்டர், ஒன்றும் இல்லை, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டேன், அதெல்லாம் வந்துடும். நீங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க. வரட்டும் சார், வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். டாக்டர் அது வந்துடும் டாக்டர், நீங்கள் ஆரம்பிங்க. என் மேல் நம்பிக்கை இல்லைங்களா? எங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதை நாங்க பிரேக் பண்ண முடியாது. மெசேஜ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, அவங்களுக்கு பல்ஸ் கில்ஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஆரம்பிங்களேன். எங்களுக்கு தெரியும் சார், முதல்ல நாங்க சொல்றதை செய்யுங்க. ஐயோ கடவுளே, அத்தைய காப்பாத்த. எவ்வளவு அவசரமா உங்க புள்ள போன் பண்ணாருன்னு பாத்தீங்களா? அவ்வளவுதான், மொத்தமா உங்க புள்ள அந்த குடும்பத்து பக்கமே போயிட்டாரு. மாமா வேற நிதி குடுக்கறேன்னு சைன் பண்ணிருக்காரே. இன்னும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும்தான் போறது பாக்கி. அத்தை, இதெல்லாம் நல்லதுக்கா அத்தை, இதெல்லாம் நடக்க விடலாமா? மீனா, அந்த துளசி தான் நமக்கு ஆகாதவ. அவளை நாம அப்புறமா பாத்துக்கலாம். இது இன்னொருத்தவங்களோட உயிர் விஷயம். பாவம் வயசானவங்க நம்மள நம்பி வந்திருக்காங்க. மெசேஜ் என்னமோ அதை பார்த்து நீ கொஞ்சம் அனுப்பி விட்டுருமா. என்ன மீனா யோசிக்கிற? அது இல்லத்த, அது போய் பண்ணி விடுமா. மாமாக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாரு. ம். ஓஹோ, நீங்களும் மாறிட்டீங்களா? அது எப்படி? நீங்களா சொன்னா நான் பண்ணிடுவேனா? இந்த உதவியால அந்த பாட்டியும் ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க. இதனால அவங்க சந்தோஷமா உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க அவங்க கிட்ட ஏதாவது உதவி கேட்பீங்க, அவங்களும் உங்களுக்கு செய்வாங்க. இப்படியே 2 குடும்பமும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்பீங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அழாதம்மா. அஞ்சலி, அத்தைய ஒருவேளை காப்பாத்த முடியலன்னா காலம் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நொந்து நான் செத்துருவேன். அஞ்சலி, ஐயோ அம்மா,